சும்மாரா சும்மாரா டேய். டாக்டர், இவனை நாய் கடிச்சிருச்சு. எங்க? ஊட்டியில. எந்த இடத்துல? அது இவரு வீட்டு பக்கத்துல. சார் இங்க. இங்க சார். ஐயோ ஐயோ. அப்படி இல்ல இப்படி. கடிச்சது தெருநாயா வீட்டு நாயா? ஓ குருவாயிருப்பா, அது எனக்கு தெரியல. தெருவுல சுத்துற வீட்டு நாய். அந்த நாய் சாகக்கூடாது, செத்துட்டா இந்த ஆளுக்கு ரிஸ்க். அப்படி எங்க யாரு சீக்கிரம் செத்து போயோ? டேய் சும்மா இருங்கடா, ஆளாளுக்கு பயமுறுத்தாதீங்க. அது எப்படி கடிச்சது? டாக்டர், நாயை செல்லமாயிட்டு வளர்க்கலாம், அது தப்பு இல்ல. பின்ன அதுக்கு பல்லு தேய்ச்சி விடலாமோ? அதுவும் பிரஷ்ல. பழகின நாய் தான் சார். ஏய், அதுக்காக துணி துவைக்கிற பிரஷ்ல பல்லு தேய்ச்சா எந்த நாய் சும்மா இருக்கும்? நீங்களா இருந்தாலும் படிச்சிருக்க இல்லையா? முதல்ல நீங்க எல்லாம் வெளில போங்க. நான் இந்த நாய்க்கு இந்த ஆளுக்கு ஊசி போடணும். டாக்டர் டாக்டர், நான் எப்படி இருக்கேன்? என்ன டாக்டர் ஆச்சு? ஒவ்வொரு மாசமும் இப்படிதான் கஷ்டப்படுவாங்களா? தெரியல டாக்டர். அந்த பொண்ணோட அம்மா தானே நீங்க? எதுக்கு கேட்டேன்னா, பொண்ணோட பிரச்சனை அம்மாவுக்கு தெரியாம இருக்காதேன்னு. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, பீரியட் டைம்ல சில பேருக்கு வர வயிற்று வலி தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 2 hours ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்புறமா கூட்டிட்டு போங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன வேணும்? அந்த பொண்ணுக்கு பொண்ணு என்ன டாக்டர்? நீங்க யாரு? நான் அவங்க பக்கத்து வீடு. நான் தான் அவளை கூட்டு வந்தேன். அவளுக்கு ஒண்ணும் இல்ல. கிண்டல்கார பொண்ணுங்க நீங்க. சும்மா அந்த பொண்ணு அவ்வளவு தூரத்துல இருந்து அழுதுட்டு வந்தது. கேலி பண்றியா? என்ன என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்களே, நீங்க டாக்டர் தானே? அது லேடிஸ் மேட்டர். அப்படின்னா பொம்பளைங்க சமாச்சாரம். ஓஹோ, இதயத்துல கொலரா? யூ நாட்டி கை, ஆர் யூ நாட் எஜுகேட்டட்? ஐ தாட் யூ ஆர் எஜுகேட்டட். நாங்க கேக்குற கேள்வியே உங்களுக்கு புரியலையே. புரியுது, இது ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய சமாச்சாரம் இல்ல. ஆம்பளைங்களுக்கு தெரியாம பொம்பளைங்களுக்கு எதுவும் நடக்காது. அதுவும் எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு அவ கண்ணு முழிப்பா, அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. டாக்டரும் வக்கீலும் உங்க கிளைண்ட் கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஓ, இதுக்கு அப்படி பிகு பண்ணீங்க? என்னமோ உங்க விவரம் தெரியாம வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது தப்பு. இனிமேதான் அவளை நாம பாதுகாப்பா வளர்க்கணும். நமக்கு தெரியாமலேயே அவ மேல உயிரையே வச்சுட்டோம். இப்ப எல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியலங்க. அவளை யாராவது தேடிட்டு வந்துட்டா? அப்படி சொல்லாதீங்க, யாரும் வரமாட்டாங்க.
அந்த பொண்ணு எங்கடா? எங்க மறைச்சு வச்சிருக்க? தெரியாது. என்ன சார்லி, எவ்வளவு பொறுமையா கேட்கறேன். எங்க அவ? தெரியாது. பணம் வேணுமா? வேற என்ன வேணும்? நான் உன்னை கிடைக்கணும். நமக்குள்ள என்ன விரோதம்? நான் அந்த பொண்ணு தானே கேட்கறேன். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இது பார் சார்லி, அவளை சீக்கிரமா என்கிட்ட சேர்த்துரு. இல்லைன்னா மறுபடியும் நான் இப்படி தான் பண்ணுவேன். அவ கிடைச்சால நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தான் she's mine forever. அவளை உன்கிட்ட கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். No, no. தம்பி, கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி பாதியிலே போராடுறீங்களே, உங்க மாமா ஒன்றும் வரல, நீங்களாவது இருந்து. சாரி, எனக்கு அவசரமா வேலை இருக்கு. எனக்கு வேலை இல்லை, நான் வேணா இருந்துட்டு வரட்டுமாடா? ஏய் ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. தம்பி, நீங்க இல்ல, இருந்து வேணாம், சாப்பிடாது please. போலாம். நீங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. நீங்க வாங்க. ஆஹா, டேய் டேய் டேய், என்ன ஒரு பொருத்தம். நீயும் ஒயிட் ட்ரெஸ், அந்த பொண்ணும் ஒயிட் ட்ரெஸ், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? நீ, அந்த பொண்ணு, ஒயிட் ட்ரெஸ், என்ன ஒரு டீம். இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்காத? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணுகிட்ட பேசுறியாடா? எப்படிடா பேசுறது? வாயால தான் பேசணும். எதிர்த்தாப்புல இருக்கிற பொண்ணுகிட்ட டெலிஃபோன் போட்டா பேசுவாங்க. ஐயோ, தலையில அடிச்சுட்டு பேச போறியா? சும்மாடா. கூப்பிடு அர்ஜுன், கூப்பிடுறா. பேர் தெரியாதுடா, அவ அந்த பக்கமா திரும்பி இருக்கா. விசில் அடிச்சு கூப்பிடலாமா? ஏச்சே, விசில் அடிச்சா கூப்பிடுறது? சர்ச்சை எவ்வளவு புனிதமான இடம், இங்க போய் விசில் அடிச்சா எப்படி? இப்ப அந்த பொண்ணு திருமணம் அவ்வளவுதானே? நான் கூப்பிடுறேன் பாரு. அந்த பொண்ணு ஒண்ணுதான்டா பாக்குது, போய் பேசுறா. பயமா இருக்குடா. ஏன்டா பயப்படுற? முத ஷேவ் பண்ணும்போது கத்தி அங்கங்க லேசா படத்தாண்டா செய்யும். அனுசரிச்சு போய் பேசுடா. நான் அன்னைக்கு உங்க வீட்ல சோப்ல கால் பட்டு உங்க மேல கைப்பட்டு நான் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? கம், லெட்ஸ் கோ. டேய், அவ வீட்டுக்கு எப்படியாவது போகணும்டா. வேஸ்டா நீ. சர்ச்சில் கிடைச்ச சான்ஸை விட்ட, இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுன்ற. போய் என்னடா பண்ண போற? அவகிட்ட போன உடனே என்ன பேசுறதுன்னு மறந்துட்டேன்டா. எப்படிடா மறப்ப? தொழில் வந்துட்டா ஒரு சின்சியாரிட்டி வேணும். காதல் பண்றது இப்ப உனக்கு தொழில், அதுலயே மறதி வந்தா எப்படி? ச்சே, மறதி மனுஷனுக்கு ஒரு வியாதிடா. கார்ல் மார்க்ஸ் இத பத்தி என்ன சொல்றானா? ஏரியா சொல்லிட்டு வரேன். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றானா? அவர் சொன்னது இருக்கட்டியா, காலையில 7 மணிக்கு உட்கார வச்சு சோப் போட்டு விட்டேன். இப்போ 2 மணி நேரம் ஆகுது, 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஞாபகம் மறதியை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்தா வச்சுக்க நீ. ஏய் வா போலாம். போயா போங்க, இந்த மூஞ்சிக்கு ஷேவிங்கே அதிகம். 4 முடி முளைச்ச உடனே நேரம் அறுவடைக்கு வந்துடுறானுங்க. இன்னைக்கு முழுவதும் இப்படியே தான் சுத்தணும். எல்லா கடையும் லீவ். பெருசு, நீ மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்க? உழைப்பு உழைப்பு மேலும் உழைப்பு. பெருசு, நீ ரூட் மாற கடிக்காத. இல்லடா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மணி என்ன ஆகுது? 9. இதுக்குள்ளேவா? இதுக்குள்ளே 9 தான், வெளியிலே 9 தான். ஐயா, வெளியில விசாரிச்சு பாரியா? இப்ப மணி 9. என்னது அத்துமீறி போய்கிட்டு இருக்கான்? யாரா இவன்? என்ன சார் வேணும்? திருப்பதி லட்டு விவசாய இருக்கையா உனக்கு? எதுக்கே வருவாங்க சொல்லனுக்கு? யாரும் இல்லையா? கண்ணாடியை பாரு இருப்பாங்க. என்ன மாதிரியே தெரியுது. பரவாயில்லையே, பார்த்து கண்டுபிடிச்சானே. சேவ் பண்ணணும். பண்ணிக்க. பிறந்ததுல இருந்து நான் ஷேவே பண்ணதில்லை. நாங்கெல்லாம் பிறக்கும் போதே ஷேவ் பண்ணிட்டாயா பிறந்தோம்? இதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு. எங்க? ரயில்வேல. பரவாயில்லையே. ரிட்டையர்ட் ஆன கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை. யார் வீட்டுக்கு போற? கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுக்கு. அவர் ஒண்ணு பாத்துருக்காரா? பெருசு, சாருக்கு ஷேவ் பண்ணு.
உள்ள போங்க சார். சீக்கிரம். ஏதோ புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதவை மூடு. பூட்ட போடு. அண்டாகா கசம் அபோகா குசம் மூடிட்டு. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. என்ன கோயில திருவிழாவா? கூட்டமா வந்திருக்கீங்க? இல்ல சார், எங்க சித்தப்பா அனுப்பிச்சார். அப்படியா? உங்க சித்தப்பா யாரு? என்ன சார் சித்தப்பா தெரியாதா? சித்தப்பா தெரியாதுங்கிறாரு. அறகுறையா இருப்பாரு. ரெண்டும் கட்டான். எனக்கு உன்னையே தெரியல. உங்க சித்தப்பா எப்படி தெரியும்? இல்ல சார், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா, அவர்தான் இவர் சித்தப்பா. அப்படியா? இதுக்கும் அப்படியா? அவர் எங்க? அவரே கட்டிங் பண்ணும்போது கத்திரிக்கோள் கையில குத்திச்சா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார். அதான் எங்களை அனுப்பிச்சார். இத்தனை பேரா? சாச்சா, இவன் ஒருத்தன் தான் எலக்ட்ரிஷியன், எல்லாரும் அசிஸ்டன்ட். நீ என்ன பண்ற? கட்டிங் சார். ஹேர் கட்டிங்கா? ஐயோ, ஒயர்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் சார். ஐ சி. ஹீட்டர் சரியா ஒர்க் பண்ணல. புதுசா போட்ட பாயிண்ட் எதுவுமே சரியில்லை. எதை தொட்டாலும் ஷாக் அடிக்குது. நல்லது சார். வயரிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டேன் சார். அர்ஜுனா, உள்ள போய் நீ கலக்கு. சாரை நான் வெளியில கலக்குறேன். சார் 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 சார். என்ன நீ போல? நான் சூப்பர்வைசர். நம்ம பசங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன். உன் பேர் என்ன? அந்த விஷயத்துல எங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி. பின்னாடி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே ராமர்னு பேர் வைக்காம சீதாபதினு எனக்கு பேர் வச்சிருக்காரு. ஐயோ, என்னாச்சு? என்ன சார் பேப்பர் எல்லாம் படிக்கிறீங்க? சார், நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி நான் எதையுமே நினைக்கிறது இல்ல. குட் குட், தட்ஸ் குட். நான் உன் பேரு கேட்கலையே. எலக்ட்ரிஷியன். அமராவதி. வரேம்மா. அமராவதி, பேர் நல்லா இருக்கு. ஆண்டி, உங்களை நான் நிறைய தடவை மார்க்கெட்ல பாத்திருக்கேனே. ஒரு நாள் 1/2 கிலோ கேரட் வாங்கிட்டு வரப்போ ஒரு கேரட் கீழே வந்துருச்சு. அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஞாபகம் இல்ல? இல்லையே. என்ன ஆண்டி, கேரட் தெரியாது? ஆரஞ்சு கலர்ல இருக்குமே. என்னப்பா இது, கேரட் கலர் எனக்கு தெரியாதா? அதானே பார்த்தேன். கொடுங்க, எலக்ட்ரிஷியனுக்கு தானே, நானே கொண்டு போறேன். இல்ல, இது எங்க வீட்டுக்காரருக்கு. சார், இந்த நாட்டுல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வர்ற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் சார். அப்பதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெருகும். சரி, இடைத்தேர்தல் வந்தா என்ன பண்றது? ஐயோ ஐயோ, இப்படி குறுக்க கேள்வி கேட்காதீங்க சார், நான் குழம்பிடுவேன். ஐயோ, இப்போ என்னாச்சு? இடைத்தேர்தல் வந்ததுன்னா டக்குன்னு அரசு தொட்டில இருந்து குழந்தை எடுத்துக்கலாம் சார். போயிட்டாலாம் கேக்குறல, சொல்றா. எனக்கு அடிப்படல. ஐம் ஓகே. சாஃப்ட் லேண்டிங். என்ன நீ எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்க? நீ விழும்போதெல்லாம் நான் வந்து பிடிக்க முடியுமா? பிடிக்கணும். என் கூடவே வருவியா? Get out! உண்மைதான் சார், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுனா. ஒரு சலூன் கடை கூட இருக்காது சார். என்னாச்சு? நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. போங்கடா வெளியே. கத்தி, ஷேவிங், கட்டிங், நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. கெட் அவுட். பெருசு ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துட்டியா? அடிச்சாடுறா சார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார். சுபாஷ் சந்திர போஸா? ஓடிங்கடா. அவங்க அப்பா எதிர் போட்டு சேவ் பண்றோம் போல இருக்கு. போயிடலாம். என்னடா எனக்கு இவ்வளவு கூட்டம்? டேய், அங்க பாரு குல்ஃபி. வா போலாம். டிக்கெட் வாங்கி தர சொல்றேன். வேணாடா. போடா. எக்ஸ்கியூஸ் மீ, 2 டிக்கெட் வாங்கி தர முடியுமா?
அதெல்லாம் முடியாது வாடி. சி பாவம். உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற தாராள மனசு கூட உங்களுக்கு இல்லையே. டேய் உன் பேர் எனக்கு தெரியுமே, செக்ல தானே? அதுல என்ன பெருமை? இந்த தேங்க்ஸ். தேங்க்யூ. எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுமா. No. நோவா? 2 பேரா வந்தா தான் பிடிக்குமா? ஒருத்தரா வந்தா பிடிக்காதா உனக்கு? ஏய் ஹலோ, லைட் அடிச்சு டிக்கெட் கொடுத்து உட்கார வச்சாச்சு இல்லையா? பின்ன எந்தடா மறுபடியும் லைட் அடிச்சு டிக்கெட் தூக்கினது? பட காண வேண்டே? என்னது? பட காண வேண்டே? இந்த காணடா. ஓகே, இவன் தானா? ஒட்டிக்கிற பிலிம் காட்டடா. அடடா, போடா. ஏன்னா 2 பேரும் எங்களை துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துட்டாங்கண்ணா. அவங்களை என்னென்ன பண்ணலாம்? வண்டி எடு, ஓடி போயிடலாம். கோயிலுக்கு போனோம். அதுக்கு இதுவா நேரம்? பொம்பளைங்க நினைச்சதை சாதிக்கணும்னா அதுக்கு இந்த நேரத்தில் தான் பேசணும். சரி, நீ போயிட்டு வா. நான் மட்டும் போறதுக்கா கேட்குறேன்? நாம 2 பேரும் சேர்ந்து போனோம். அதான் என் ஆசை. பகல்ல என்னால வர முடியாது மாலி. பகல்ல உங்க கூட வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைல்ல. எஸ்டேட் ஓனர் ராஜகோபால் என்னை வச்சிருக்காருன்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. ஐயர் வந்து மந்திரம் சொல்லி தாலி கட்டினாதான் நீ எனக்கு சொந்தமா? நான் தான் வேற யாரையும் மேரேஜ் பண்ணலையே. அப்படின்னா நீ தானே என் வைஃப். நான் கூட அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர், நீங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல இருக்கீங்க, நான் இங்கே பிறந்துட்டேனே. கோயிலுக்கு தானே போனோம், போலாம். நாளையில இருந்து 2 நாள் அங்கிள் ஊர்ல இல்லடா. சரி, எங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கும் லீவு. அப்புறம் ஏய், கதையா கேக்குறேன். என்னடா பண்ணணும்? நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமராவதி என் கூட இருக்கணும். ஏண்டா அமராவதி என்ன ஹையர் சைக்கிளா நாள் வாடகை எடுக்கிறதுக்கு? கிண்டலா? ஐடியா கொடுங்கடா. ஏய், ഈ ജോലി ഒന്നും എനിക്ക് ശരിപ്പെടല. இவன் மாமன் நினைச்சா என்ட வலது கண்ணும் துடிக்கு. இவன் நிலைமையை பார்க்கும்போது கிரேட் ஆடம் ஸ்மித்தும் ஆல்பர்ட் மார்ஷலும் சொன்னதை தான் இப்போ நான் யோசிக்கிறேன். என்னது? அதான் தெரியல, யோசிக்கிறேன். அன்னைக்கு அந்த பொண்ணோட தேட்டருக்கு வந்த குல்ஃபி. குல்ஃபியோ? அப்படியெங்கில் அது ஒரு அழகிய பெண்குட்டி. அந்த ஷகிலாவே செட்டப் பண்ணலாம்டா. அவ சொதப்பிட்டா? ஏன்டா பயப்படுற? ஆடு துடிச்சா பலி, அதுவே மனுஷன் துடிச்சா அதுக்கு பேரு கிலி. ஏய், நடக்கிறத பேசுங்கடா. டேய், நாளைக்கு அமராவதி வீட்டுக்கு வருவா.